இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம், திமிரா சொல்லலாம், 1120 பக்கங்கள் கொண்ட புத்தக கண்காட்சி, 55 கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? அந்த அளவுக்கு படிச்சோம் இல்ல. ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணுவோம். அதுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அண்ணா திராவிட, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவோம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு அண்ணா திமுக தான் பச்சோத்தி சொல்லுவாங்க. கஞ்சத்திலயும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்க? அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா எடப்பாடி